Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வெல்கம் டு ரசி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, உங்களுக்கு பயனுள்ள வீடியோ தான் இது. ஆட்டுக்குடல் நம்ம எப்படி சுத்தப்படுத்தி சமைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஆட்டுக்குடல் நம்ம சமைச்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப பலன் இருக்குது. மட்டன் சாப்பிட்றத விட அதிக மடங்கு இதில் பலன் இருக்குது. நிறைய பெண்களுக்கு வாங்கி சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும், பட் க்ளீன் பண்ண தெரியாது. செய்ய தெரியாதவங்க, க்ளீன் பண்ணாத தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆட்டுக்குடல் அதை வாங்கிட்டு நம்ம சுடுதண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சின்ன குடல் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சிறு குடலை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு குடலாக இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், சின்ன குடல் க்ளீன் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இது 2 மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணலாம். ஒன்று நம்ம சிசர் மூலயமா வச்சு நம்ம நீட்டாக இழுத்து விட்டு கட்டிங் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இன்னொன்று ஈஸியாக பண்ணுறது என்ன அப்படின்னா, பழைய மெத்தட் இது. விளக்கமாறு குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சியை வச்சு நம்ம உள்குடலை வெளில எடுக்கிறது தான். இது பாதி பேருக்கு தெரியும், ஆனால் எப்படின்னு தெரியாது. இது போல் ஒவ்வொரு குடலாக நம்ம விளக்கமாறு குச்சியை வச்சு நம்ம ஈஸியாக சீக்கிரத்தில் செய்து எடுத்துடலாம். கடைசியாக நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு இப்போ பெருக்குடல் எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, அதில் இது சின்ன சின்னதாக ஒரு சிகப்பாக இருக்கும். அது அதை எடுத்து போட்டுடணும். அதோட சமைக்கக்கூடாது. அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சுடுதண்ணி போட்டு மேலே உள்ள தோலை நீங்கள் பாருங்களேன், இந்த தோலை நம்ம ஒரு ஸ்பூனால் அப்படியே வலிச்சு எடுத்துடலாம். இது தனியாக சமைக்கலாம். இது எதுக்கு அப்படி சில பேர் இதோட சமைச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் இதை தனியாக எடுப்போம். என்னோடய பாட்டி சொல்லியிருக்காங்க, இது தனியாக சாப்பிடும்போது பெண்கள் அடி வயிற்றில் ஹீட்னால் வரக்கூடிய வலிகள் குணமாகும் இது சாப்பிடும்போது அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்களும் இதை மாதிரி செய்து சாப்பிட்ருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக முருங்கை இலைகள் போட்டு நம்ம பெரட்டி சாப்பிடும்போது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். தனியாக சாப்பிட்றத விட முருங்கை இலை போட்டு சாப்பிட்லாம். குடல் நம்ம வாங்கினோம்னா 3 வெரைட்டி பண்ணலாம். அதில் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தோல் எடுத்து முருங்கைக்கீரை போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உடலுக்கும் நல்லது இந்த தோல். இது நிறைய வெங்காயம் கொடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாலாம் போட்டு இந்த தோலை நல்லா பரட்டி விட்டு வதக்கி விட்டு லாஸ்ட்டாக முருங்கை இலையை போட்டு இறக்கிடுங்க. இன்னொரு மெத்தடு சிறு குடல்லாம் எடுத்து நம்ம குழம்பு மாதிரி கிரேவி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு கத்திரிக்காய் போடலாம். 2ல் ஏதாவது ஒன்று போட்டு செய்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3வது மாடல் என்ன அப்படின்னா, சுக்கா பெப்பர் சுக்கா. இந்த சுக்கா எப்படி செய்தால் டேஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெய் இதை ஊற்றி செய்யணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி வெங்காயம் டேஸ்ட்டாக நம்ம அரைச்சி போட்டு ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மட்டும் தூக்கலாக கொடுத்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நம்ம நல்லா வேக விட்டு இறக்கிட வேண்டியது, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் குடல் சாப்பிடாத ஆளாக இருக்கீங்களா நீங்கள்? உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு குடல் வாங்கி இதேமாரி மெத்தடில் நல்லா ருசியாக சமைச்சி சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. என்னோடய சேனலுக்கு நீங்கள் புது வியூஸ்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. உங்களோட ஆதரவு தான் என்னோட சேனலுக்கு மோட்டிவேஷன். ஸோ கீப் அப், சப்ஸ்கிரைப், லைக் மீ. Thank you all. See you. Bye bye.